நண்பர்களுக்கு வணக்கம். ஃபைனலா மைசூர் அரண்மனையை பார்க்க வந்தாச்சு. உள்ள போயிட்டு என்னென்ன இருக்கு, மகாராஜா எப்படி வாழ்ந்திருக்காரு அப்படின்றத உள்ள போயிட்டு பார்க்கலாம். டிக்கெட் கவுண்டர், அங்க ஒரு டிக்கெட் கவுண்டர் ஒன்று இருக்கு, இங்க ஒரு டிக்கெட் கவுண்டர் ஒன்று இருக்கு. ரெண்டும் சேம் தான் நினைக்கிறேன். உள்ள போகலாம். காம்பவுண்ட் சுவர்லாம் செம்ம பெருசா இருக்கு, ரொம்ப பெருசா லென்த்தா போய்கிட்டே இருக்கு. பக்கத்துலேயே ஒரு ஏடிஎம் இருக்கு. இங்க போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். அடல்ட்டுக்கு 120 ரூபா, சில்ட்ரன்ஸுக்கு 70 ரூபா, ஸ்டூடெண்ட்டுக்கு 50 ரூபா, ஃபாரினருக்குன்னா 1000 ரூபா டிக்கெட்டு. டிக்கெட் எடுத்தாச்சு. 2 பேருக்கு 240 ரூபா. நீங்கள் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ் டு பேலன்ஸ்ன்னு இருக்கு. என்ட்ரன்ஸ் டு பேலன்ஸ். பேலஸுக்கு உள்ளே செருப்பு போட்டு போகக்கூடாது, அதனால் அங்கே வச்சுட்டு போயிடணும். அரண்மனை உள்ளே வந்தாச்சு. அரண்மனை உள்ளே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. ஒன்றும் பில்லர்ஸை கூட தொடக்கூடாதுன்னு இருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே இந்த அரண்மனையோட மினியேச்சர்ஸு உள்ள என்னென்ன இருக்குன்றது மாதிரிலாம் ஒரு சின்னதாக இருக்குது. போலீஸ் பாதுகாப்போட பயங்கரமாக வச்சுருக்கானுங்க. பில்லர்ஸ் தாங்க பயங்கரமாக இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க, யானை தந்தம், யானை தலை அப்படியே போய் சுற்றி இப்படி வரணும் போல. இப்படி போவோம். இது ஒரு கைடு இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் வேலைக்காகாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ தர்பார் மடம் மாதிரி இருக்குது. அப்பா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. தி ஃபர்ஸ்ட் பெட்டாலியன் மைசூர் இன்ஃபேண்ட்ரின்னு போட்டிருக்காங்க பாருங்க. இப்படி போறாங்கல்ல, ஸ்காட்டிஷ் அண்ட் பேண்ட் வித் என்ன பேக் பைப்ஸ். அந்த அங்கே ஒரு கருவி இருந்துச்சுல, இந்த கருவி மியூசியமில், அந்த கருவி. நான் இதை அப்படியே சுற்றி காட்டிட்டு நடுவில் ஒரு மேஜிக் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஒரு பில்லர்ஸ் மாதிரி இருக்கு, காட்டுறேன் பாருங்க. உள்ளே போக முடியாது, வேற லெவலில் பண்ணி வச்சுருக்கானுங்க. செவுத்துல ஃபுல்லாக அந்த அரண்மனையில் இருந்த அவங்களோட என்ன சொல்கிறது படைகள். ஆமாம், அங்கே பாருங்கள். இந்த வீடெலாம் நாங்கள் பார்த்துன்னு நினைக்கிறோம். இந்த கோயிலுக்கு போகிற இடத்துல பார்த்த வீடு இதெல்லாம். கரெக்டு. சவுதா எலஃபண்ட்ஸ் இது எப்படி இருக்கு பாருங்க. அது உட் கார்விங்ஸ்லாம் செம்மையாக பண்ணி வச்சிருக்கானுங்க. இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, ஆனால் பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. பயங்கரமாக இருக்கு. என்ட்ரன்ஸ் இருக்கு. சவுதா எலஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னு தெரியல. ராஜா வர்றதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பளிச்சு வச்சுருக்காங்களே. இது என்னது? மிஸ்டர் எம்ஏ ஹாமில்டன், சிஐஇ, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். ப்ளீஸ் டோன்ட் டச் த வால் பெயிண்ட்ஸ். ஃபுல்லாக வால் பெயிண்ட்ஸ் தான். வால் பெயிண்ட்ஸ் தயவு செஞ்சு தொடாதீங்கன்னு போட்டு வச்சுருக்காங்க. சின்ன சின்ன இது போட்டு இதில் யார் இருக்கா என்ன ஏது அப்படின்றதான் அந்த இதெல்லாம் நோட்ஸ்லாம், யார் இருக்கா என்ன ஏதுலாம் அதில் கிளியராக சொல்லியிருக்காங்க. பெயிண்டிங்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கதவுகளெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அரச குடும்பத்தை சார்ந்தவங்களோட ஃபுல் ஃபோட்டோஸ். இது அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ். யார் யார் இருக்கான்ற டீட்டெயில்ஸில் இருக்குது. கோட்டையோட 2 பக்கமும் இருக்கு. இந்த பக்கம் உள்ளது ஃபுல்லாக பெயிண்டிங்ஸு. கோட்டையோட 2 பக்கமும் இருக்கு. இது எல்லாமே பெயிண்டிங்ஸ், ரவிவர்மா பெயிண்டிங்ஸ். இது எல்லாமே பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே கிஃப்ட்டு, இவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு, பட்டங்கள், இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இந்த மேலே உள்ளது எல்லாமே பட்டங்கள். இவங்க படித்தவங்க பட்டங்களாக இருக்கலாம், இல்லை இவங்களுக்கு வேறு அரசர்களுக்கு கொடுத்த பட்டங்களாக இருக்கலாம், வெள்ளைக்காரன் கொடுத்த பட்டமாக இருக்கலாம். இது எல்லாமே கிஃப்ட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். விலை மதிப்பற்ற எல்லாமே
இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே தாங்க இருக்கிறது. அப்பா, அவ்வளோ பேர் மெய் மறந்து பார்க்குறது இந்த இடத்த தான். எப்படி இதை கட்டுறாங்க அப்படின்ட்டு தான். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மேலே பில்லர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கு. இது எல்லாமே பெயிண்டிங்ஸ்லாம் நம்ப முடியாதா பாருங்க. இது எல்லாமே பெயிண்டிங்ஸு, ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்கு. இது வந்து இந்த தசராவுக்காக இவங்க பார்ப்பாங்க போலங்க பாருங்க. தசரா ப்ரொசிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்களா. இதில் யார் யார் இருக்கா, என்ன முக்கியமான ஆளுகள் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. மன்னர் அங்கே உட்காந்துருக்காங்களா, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர்ஸ் எல்லாம் பாருங்களேன், அந்த காலத்து நேச்சர் கல்ஸ். இது எல்லாமே நேச்சர் கல்னா நேச்சர் பெயிண்டிங்ஸ் இதில் வந்து பண்ணது. உள்ளே எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே துளியும் மாறாமல் அப்படியே இருக்கு. பார்த்தீங்களா, பக்காவாக பராமரிக்கிறாங்க. தப்பி தவறி உள்ளே எவனா பூச்சா கூட போலீஸ்காரன் பிச்சு எடுத்துருவான். அந்த அளவுக்கு தயாராக உட்காந்துருக்காங்க போலீஸ்காரங்க. இது அவங்களோட பாடி கார்ட்ஸ் போல. நிறைய கதவுகள் பூட்டப்பட்டு தான் இருக்கு. இஷ்டத்துக்கு யாரும் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்றதுனால ஒரு சில ஏரியாக்களை மட்டும் பார்வைக்கு விட்டுருக்காங்க. இது அப்படியே போகலாம். தலைவர் இங்கே உட்காந்து ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்காரு. எலஃபண்ட் சேரியட், சில்வர் அம்பாரி கேரேஜ். ராணியும் ராஜாவும் வர்றதுமா. பின்னாடி ஒரு மலை பிரதேசம் தெரியுது, அது என்னன்னு தெரியல. அது சாமுண்டீஸ்வரி ஹில்ஸா என்னன்னு தெரியல. எனக்கு இந்த இடத்த விட்டு போகவே மனசில்லை. இங்க வந்தீங்கன்னா இங்க இருந்து இதை பாக்குறதுக்கு பிரமிப்பா இருக்கும். அந்த வழியா மன்னர் வந்து இந்த வழியா உள்ள போவார்னு நினைக்கிறேன். எல்லாம் காவலுக்கு ஆள் நின்றுருப்பாங்க. தண்ணி போகிறதுக்குலாம் இடங்கள் எப்படி பண்ணிச்சிருக்காங்க பாருங்க. தண்ணி போகிறதுக்குலாம் அருமையாக பண்ணிச்சிருக்காங்க பாருங்க. சுற்றி இருக்கு. இங்கேருந்து வந்து அதில் ஸ்ப்ரிங் அந்த படிக்கட்டில் ஏறி போகிறதுக்கு வச்சுருக்காங்க பாருங்க. பயங்கரமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் இந்த அரண்மனையில் தான் லிஃப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, ஏசி லிஃப்ட். இப்போதைக்கு ஃபங்க்ஷனாக இருக்காது. வுட்டு மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் வுட்டால் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக. இது உள்ளே போனோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் இருக்கும். சிம்மாசனம் அது இதுன்னு எல்லாமே இருக்கும். அவங்க பயன்படுத்தின ஒரு சில பொருட்கள் உள்ளே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சில்வர். சேர் ரூமா இதுக்கு பேர். இதுவும் சில்வரு, இதுவும் சில்வரு. யானை தந்தத்தை வச்சிருக்காங்க பாருங்க. யானை தந்தத்தை வச்சு ராஜா மேல இருக்க மாதிரி ஒரு இதை வச்சிருக்காங்க பாருங்க. பயங்கரம். மேலே பாருங்க, எல்லாமே வுட் ஒர்க் தான் மேலே ஃபுல்லா. இப்போ அவங்க பயன்படுத்தின எல்லா பொருட்களையும் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. எல்லா பொருட்களையும் பார்க்கல, அரண்மனை மட்டும் தான் பார்க்க முடியும். உள்ளே அவங்க பயன்படுத்தின சேர்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. மற்றபடி எதுவுமே இங்கே பார்க்குறதுக்கு அலவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறையா இருக்கலாம், ஆனால் பார்க்குறதுக்கு அலவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். எதுவும் மியூசியம் எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அவங்க பயன்படுத்தின வண்டி, சேரியட் வண்டி, பீரங்கி, இது எல்லாமே இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கு வழி இருக்கு. அவங்க பயன்படுத்தின ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இருக்கு. எல்லா ரூமும் லாக்டு தாங்க. அப்படியே மேலே போகலாம்.
எல்லாமே மார்பிள்ஸு. ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு எப்படி லாக்கு போட்டுருக்காங்க பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள்ஸு. எல்லாம் லைட்டு பயங்கரமா. இது அலௌடு இல்லை. நான் சொன்னேன்ல மார்பிள்ஸ் வந்து ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கும் லாக் அடிச்சிருக்காங்க பாருங்க. அப்படி இதில் அலௌடு இல்லை. இப்போ அப்படியே மேலே போகலாம். மேலே வந்தோம் அப்படின்னா யார் ஒரு மன்னர் இருக்கார். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அண்ட் ஸ்டாச்சு ஆஃப் கிருஷ்ணராஜா. வால் கிளாக் ஒன்று இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசா. இங்கே எல்லாரையும் மெய்மறக்க வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். இப்போ என்ன இடம் அப்படின்னா இந்த மார்பிள் ஸ்டோர்லாம் தாண்டி வந்து வச்சுங்களேன். இதுதாங்க பப்ளிக் தர்பார். இந்த தர்பாரில் தான் இந்த தசரா டைமில் மன்னர் இந்த தசராவுக்கு மன்னருக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்தவங்க, அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாமே இங்கே தான் வந்து மக்களுக்கு வந்து இது பண்ணுவாங்களாம். என்ன சொல்கிறது, காட்சி கொடுக்குறது, கடவுள் காட்சி கொடுக்குற மாதிரி போல். ஆனால் அதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்டாண்ட்லாம் வச்சுருக்கானுங்க. கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கானுங்க, மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கானுங்க. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அங்கே நின்று பார்க்குற மாதிரி. அங்கே பாருங்கள், சுற்றி நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படியே போனோம் அப்படின்னா இது ஃபுல்லாக தசராப்பா ஆள் இருப்பாங்க போல. இந்த பேலஸில் எல்லாருமே அப்படியே லகிச்சு நின்று பார்க்குற இடத்துல இது ஒன்று. அங்கே ஒன்று இருந்தது மெயின் என்ட்ரன்ஸில். அதுக்கப்புறம் இது ஒன்று. இதோட வியூ நான் அங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள். லாஸ்ட்டில் இருந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த கிரவுண்ட் இருக்கா, இந்த கிரவுண்டில் நடக்கிற ஈவெண்ட்டை இங்கேருந்து அரச உடம்பத்தை சேர்ந்தவங்க பார்ப்பாங்க போல். மேலே உள்ளது எல்லாமே வந்து ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ், அதாவது நேச்சுரல் பெயிண்டிங்ஸ் அந்த காலத்தில் அடித்தது. இந்த பெயிண்டிங்ஸையும் பாருங்க, ஒவ்வொரு அறையும் எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து அறை இருக்கிற மாதிரி தெரியாது. இது ஒரு அறை, அது ஒரு அறை, எல்லாமே கிளாஸ் போட்டு பயங்கரமா பண்ணிருக்கானுங்க. வாழ்ந்துருக்கானுங்க தான் சொல்லணும் மைசூர் பேலஸ்ல. இங்க வந்து அந்த தசரா ஈவெண்ட் இதில் நடக்கும் போல. தசரா ஈவெண்ட் இப்போவுமே அவங்க இந்த அரண்மனை சார்ந்தவங்க கிராண்டாக கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ மக்கள் வந்து பார்த்து அப்படி பிரமிச்சு போறாங்க. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பெயிண்டிங்ஸ் எல்லாம் இது எல்லாமே நல்லாயிருக்கும். உள்ள அலௌட் இல்லை. இது பக்கத்தில் பார்த்தா இங்கேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ இதாக தெரியுது, சூப்பராக தெரியுது. உள்ள அலௌட் இல்லை. இப்போ இங்கே வந்து இது வந்து பப்ளிக் தர்பார் ஹால் மாதிரி இங்கே பார்த்தோம் இல்லையா. இதுக்கப்புறம் ராஜ குடும்பத்துக்குன்னு ஒரு ப்ரைவேட் தர்பார் பார் இருக்கும். அதுக்கு போகிற வழியை காட்டுறேன். இது வந்து ப்ரைவேட் தர்பார் பார்க்கு போகிற வழி. இங்கே பாருங்கள், லிஃப்ட் வச்சுருக்கானுங்க பாருங்கள். அந்த காலத்துலேயே தர்பார் லிஃப்ட்டு, இங்கே லிஃப்ட் வச்சுருக்காங்களா. அப்படி இங்கே வாங்க, கூட வாங்க. ஒரு அதிசயம் ஒன்று இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இது நார்மல் இப்போதைக்கு. இதை பாருங்கள், டோரில் எப்படி பெயிண்டிங் பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். இதுக்கு உள்ளே இருக்கிற எல்லா டோர்லேயுமே இந்த மாதிரி பெயிண்டிங் தான் இருக்கும். பார்த்தீங்களா, நேச்சர் பெயிண்டிங். இது எல்லாமே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கானு பார்த்தீங்களா. கீழே வரைக்கும் இருக்குது. இந்த பெயிண்டிங் பாருங்கள், ரெண்டு சைடுமே இது இருக்குது. வித்தியாசமாக பண்ணியிருக்காங்களா. இது எல்லாமே நேச்சர் பெயிண்டிங்கு. இது வந்து ப்ரைவேட் தர்பார், அதாவது அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. வேறு யாருமே உள்ளே வர முடியாது. ராயல்ஸ் அவங்க மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க. அரச குடும்பம் மட்டும்தான், வேறு யாரும் இருக்க முடியாது. உள்ளே போய் காட்டுறோம் பாருங்கள், சொர்க்கமாக இருந்திருக்கானுங்க. இது எல்லாமே ஹேண்ட்மேடு பெயிண்டிங்ஸ் பாதுகாத்து வச்சுருக்காங்க. அப்படி இப்போ பாருங்கள் ப்ரைவேட் தர்பாரை. முடியுமா இப்படி வாழ்கிறதுக்கு நம்மளால்?
அரச குடும்பம் எப்படி வாழ்ந்துருக்கு பாருங்க. பிரைவேட் தர்பார் இதுலயே இன்னும் நிறைய இருக்கு, காட்டுறேன் பாருங்க. இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு பாருங்க. மேலே வேலைப்பாடுகளை பாருங்க. மேலே இங்கேயும் நிற்பாங்க, அதாவது இந்த சைட்லேயும் நிற்பாங்க, இந்த சைட்லேயும் நிற்பாங்க, இந்த சைட்லேயும் நிற்பாங்க. அங்கே வந்து அரச குடும்பங்கள் நிற்கும் போல். பில்லர்ஸ்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. அப்படியே அதே அதிர்ச்சியோட இங்கே வாங்க, சில்வர் டோர், முழுக்க முழுக்க சில்வர் போர்டு வச்சுருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த டோர் சில்வர். உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. இது உள்ள போனாலும் இது ஒரு மடம் மாதிரி இருக்கு. இங்கேயும் சில்வர் டோர் இருக்கு. லைட்டிங் போட்டிருக்காங்க. ஆனால் டாப் நாச்சே வந்தான் பெயிண்டிங்ஸ் தான். அப்படியே போகலாம். இதை விட்டு அப்படியே போனோம் அப்படின்னா கீழேயும் இன்னும் நிறையா இருக்கு. வுட்டு, இது ஃபுல்லாக வுட்டு, இது ஃபுல்லாக வுட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். மரத்தாலான மாடி படிக்கட்டு. இறங்கி போனோம் அப்படின்னா ப்ளீஸ் ஹேண்ட் யுவர் டிக்கெட் ஹியர். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்படியே வெளில போக வேண்டியதான். ஃபுல் பேலஸை சுற்றி பார்த்தாச்சு. அப்படியே வெளியில் போக வேண்டியதாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 1.5 மணி நேரம் மைசூர் பேலஸை சுற்றி பார்க்குறதுக்காகும்.